அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸின் நபிரத்துல்லா அம்மாபாத். அன்பார்ந்த மூமின்களே, அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவரையும் முசீபத்திலிருந்து பாதுகாப்பானாக. கடுமையான நோய்களிலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தினரையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல அமல்களை நமது வாழ்க்கையில் செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாழ்க்கையில் அதிகமானோருக்கு வருமானத்தில் பெரிய ஒரு உயர்வை கொண்டு வந்த, இனி ஒரு நாளும் என்னுடைய இந்த கடன் அடையாது அப்படின்னு பெரிய பெரிய கடன் சுமையை அடைத்த, ஓதினால் கண்டிப்பாக பலன் கிடைக்கக்கூடிய, எல்லாருக்கும் வாழ்க்கையில் பயன்படுகின்ற ஒரு பெஸ்ட்டு இஸ்லாமிக் டிப்பை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ செய்வதற்குள்ள காரணம் கூட, வீடியோட கமெண்ட்டை பார்க்கும்போது அதிகமானோர் சிரமப்படுகின்ற ஒரு விஷயமும், துவா செய்வதற்கு அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயமும் கடனை பற்றியும் கடுமையான நோயை பற்றியும் தான். அதிகமானோர் வருமானம் என்பது இல்லாமலும் பணம் என்பது இல்லாமலும் சிரமப்படுகின்றவர்களாகும். தாராளமான பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட, வாழ்க்கை ரொம்ப கவலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது, முசீபத்தில் சென்று கொண்டிருக்கிறது, கடன் சுமை அதிகமாக இருக்கிறது, வேலை என்பது இல்லை, வியாபாரம் தோல்வியாகிவிட்டது, பிஸ்னஸ் தகர்ந்து விட்டது, கடன் என்பது அதிகரித்து நிற்கிறது, இருக்கக்கூடிய பணத்தில் பரக்கத் என்பது இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட தாராளமான பிரச்சனைகள் தான் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அன்பார்ந்த மூமீன்களே, உங்களுக்கு வருமானத்திலும் பணத்திலும் எதுவும் இல்லையா? கடன் அதிக சுமையாக இருக்கிறதா? அப்படி ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த இந்த திக்ரை நீங்கள் எல்லா நாட்களும் தாராளமாக ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் வருமானத்திலும் பணத்திலும் நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு பார்க்க முடியும். பணத்திற்கு எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானத்தில் நல்ல பரக்கத் என்பது ஏற்படும். அந்த ஒரு செல்வம் உங்களுடைய மரணம் வரை உங்களுக்கு நிலைத்து நிற்கும். மகானான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கு கற்றுத்தருகிறாங்க. ஒரு முறை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகில் ஒரு மனிதர் வந்து ரொம்ப கவலையோடு ரொம்ப வேதனையோடு கூறினாங்க, நான் வாழ்க்கையில் அதிக கவலையில் இருக்கிறேன், அதிக வேதனையில் இருக்கிறேன், எல்லா நாட்களும் நான் முசீபத்தோடு வாழ்கிறேன், பெரிய ஒரு கடன் சுமையில் நான் மாட்டி நிற்கிறேன், வருமானத்தில் எதுவுமே இல்லை, ரொம்ப கவலையில் இருக்கிறேன் நபியே, அதிலிருந்து ஒன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் எனக்கு கற்றுத்தாருங்கள் நபியே. இப்படி அதிக வேதனையோடு அந்த மனிதர் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கேட்டாங்க. அந்த நேரத்தில் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நான் உனக்கு ஒரு தஸ்பீகை கற்றுத்தருகிறேன். இந்த தஸ்பீகை நீங்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓத வேண்டும். ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்த முடக்கமும் இல்லாமல் எல்லா நாட்களும் 100 முறை நீங்கள் ஓத வேண்டும். அப்படி நீங்கள் ஓதினால் வருமானம் என்பது, செல்வம் என்பது, பணம் என்பது உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் வருமானத்திலும் பணத்திலும் உனக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது, வாழ்க்கையில் நல்ல உயர்வு உனக்கு ஏற்படும் அப்படின்னு நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த இடத்தில் நாம் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நாளும் ஃபஜருக்கு பின்னதாக நாம் படுத்து தூங்கக்கூடாது. ஃபஜர் தொழுதுவிட்டு அந்த இடத்திலேயே அப்படியே படுத்து தூங்கிவிடக்கூடாது. ஒரு மனிதன் சாலிஹான மனிதன் ஆக வேண்டுமானால் அவன் முதலில் செய்ய வேண்டியது ஃபஜருக்கு அவன் எழுந்திருக்க வேண்டும். அதே போல ஃபஜரை தொழுதுவிட்டு அப்படியே படுத்து தூங்கிவிடக்கூடாது. ஃபஜரை இழக்கும் போது அந்த நாளில் நமக்கு எந்த ஒரு பரக்கத்தும் இல்லாமலே போய்விடும். நாம் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்திருந்தோமோ, என்னெல்லாம் வேலைகள் முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோமோ, அதெல்லாம் நாம் நினைத்த வகையில் நடக்காமலே போய்விடும். நமக்கு தொழுகைக்கு அதிக மடியாக இருக்கும், நமக்கு திருமறை குரானை ஓதுவதற்கு அதிக மடியாக இருக்கும், நமக்கு திக்ரு செய்யவும் துவா செய்யவும் இறைவனுக்கு வேண்டி இபாதத்து செய்வதற்கு அதிக சோம்பலாக இருக்கும். இன்னும் அந்த ஒரு நாளில் நம்மை அதிகமான தவறுகளில் ஈடுபட வைப்பான் ஷைத்தான். நாம் செய்யக்கூடிய வேலையிலும் அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களில் கூட பரக்கத் இல்லாமல் போய்விடும். ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு இல்லாமலே போய்விடும். நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை கூட நாம் நினைத்த வகையில் செய்து முடிக்க முடியாமல் போய்விடும். காரணம், அன்றைய நாளில் அவன் ஷைத்தானுடைய கட்டுப்பாடில் இருப்பான். அதனாலேயே அவன் நினைத்த விஷயங்களை அவன் நினைத்தது போல் செய்து முடிக்க முடியாமல் போய்விடும். அதனாலேயே அன்பார்ந்த மூமின்களே,
எந்த ஒரு காரணம் கொண்டும் ஃபஜரை தொழுதுவிட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக படுத்து தூங்கிவிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு மனிதர் இருந்தால் நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அன்றைய நாளில் உங்களுக்கு எதிலுமே ஒரு புத்துணர்வு இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது. அதனாலேயே மறுபடியும் நான் ஒவ்வொரு மோமீனுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஃபஜருக்கு பின்னதாக சூரியன் உதிப்பதற்கு முன் அப்படியே படுத்து தூங்கிவிடக்கூடாது. அப்போ நமது வாழ்க்கையில் முசீபத் என்பது இல்லாமல் சம்பாத்தியத்தில், வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்க, கடன் என்பது அடைய, இருக்கக்கூடிய செல்வத்தில், பணத்தில் பரக்கத் என்பது கிடைக்க, ஃபஜ்ருடைய நேரத்தில் நாம் ஓத வேண்டிய ஒரு பெஸ்ட் இஸ்லாமிக் திக்ர நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த தஸ்பீக எந்த முடக்கமும் இல்லாமல் எல்லா நாட்களும் ஃபஜருக்கு பின்னதாக 100 தடவை நீ ஓது அப்படின்னு இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த திக்ராகும். அந்த மனிதனும் நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த திக்ரை கேட்டு வீட்டிற்கு சென்றாங்க. அப்படி அதிக நாட்கள் பிறகு மறுபடியும் நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்தாங்க. அந்த மனிதர் நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியது, நபியே, நீங்கள் கற்றுத்தந்தது போல அந்த திக்ரை எல்லா நாட்களும் ஃபஜருக்கு பின்னதாக எந்த முடக்கமும் இல்லாமல் நான் ஓதினேன். அதனாலேயே நபியே, எனக்கு இப்போ தாராளமாக பணம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது, செல்வம் என்பது என்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த செல்வத்தை, அந்த பணத்தை எங்கே வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அந்த மனிதர் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினாங்க. அதனாலே அன்பார்ந்த மூமின்களே, நீங்க வருமானத்தில் அதிக அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், கடன் கொண்டு அதிக அளவில் சிரமத்தில் இருந்தால், நீங்கள் வாழ்க்கையில் முசீபத்தோடு வாழக்கூடியவராக இருந்தால், நீங்கள் சம்பாதித்தில், வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வை ஆசைப்பட்டு கொண்டிருந்தால், நீங்கள் எல்லா நாட்களும் இந்த ஒரு தஸ்பீகை ஃபஜருக்கு பின்னதாக எந்த முடக்கமும் இல்லாமல் 100 தடவை நீங்க ஓதிக்கொள்ளுங்கள். அப்படியானால் உறுதியாக கூறுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தில், பணத்தில், வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு பார்க்க முடியும். வாழ்க்கையில் பணத்திற்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. உங்களுக்கு அந்த பணத்தில் பரக்கத் என்பது ஏற்படும். அல்லாஹு தஆலா இதை நமது வாழ்க்கையில் ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அப்போ நாம் இப்படிப்பட்ட துஆக்களையும், திக்ருகளையும், சூறாக்களையும், ஸலவாத்துகளையும் ஓதாமல் நமது வாழ்க்கையில் அதிக கடத்தில் இருக்கிறேன், முசீபத்தில் இருக்கிறேன், சிரமத்தில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படி கூறி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படிப்பட்ட இஸ்லாம் கற்றுத்தந்த வழிகளை நமது வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையில் எந்த கடனும் இல்லாமல் சந்தோஷமும் சமாதானத்தோடு பரக்கத்து நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.